ஆம்னி பேருந்துகளை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று ஆல் ஆம்னி பேருந்து சங்க தலைவர் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்நிலையில் சென்னையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டதால் அவர்களுக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து அனைத்து ஆம்னி பேருந்து சங்க தலைவர் பாலாஜி செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, ஆம்னி பேருந்துகளை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதால் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அவர் வெளி மாநில வண்டின்ட்டாரு. வெளி மாநில வண்டி எந்த வண்டியும் தெரில. பொதுவாக ஒரு அறிக்கை விட்டார். இதில் ஆந்திராலேருந்து வருது, கேரளாலேருந்து வருது, கர்நாடகாலேருந்து வருது, பாண்டியிலேருந்து வருது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா விலாவரியா டேக்ஸ் கட்டாமல் ஓட்டியிருந்தா அதை பிடிக்கலாம், தவறு பண்ணலாம். அந்த வண்டியில் குற்ற நடவடிக்கை இருந்தால் அவர் பண்ணலாம். அதை விட்டுட்டு பொதுவாக வெளி மாநில வண்டி ஓடக்கூடாதுன்னு சொன்னதுனால பல வண்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிற்கிற வண்டியை போய் பிடிக்கிறாங்க ஆர்டிஓங்க தேடி. அதுவும் யார்டு உள்ளே போய் தேடிக்கிறாங்க. இன்றைக்கி ஊட்டிக்குள்ளே ஓட்டாமல் நின்ற வண்டியை தியாகராஜன் ஒரு ஆர்டிஓ தேடி பிடிச்சி வெற்றி டிராவல்ஸ் 2 வண்டி பிடிச்சும் போயிருக்கார். ஒவ்வொரு ஆர்டிஓக்கும் 10 வண்டி பிடிக்க சொல்லியிருக்காங்க. யாருக்காக அரசு பிடிச்சிட்டா அப்போ மக்கள் எப்படி அந்த வண்டி பேசஞ்சர் பயணம் பண்ணியிருப்பாங்க. தவறு இருந்தால் பிடி, நல்லா இருக்க வண்டி எதுக்கு பிடிக்கணும்? நேற்று தமிழ்நாடு வண்டி இங்கேருந்து சென்னையில் போன வண்டி எல்லா வண்டிக்கும் 2500 ரூபா ஃபைன். என்ன இது? கேட்க ஆள் இல்லை. நீ என்ன போட்டாலும் கட்டிட்டு வரணுமா, இல்லை தொழிலை நடத்தணுமா, நடத்தக்கூடாதா? சட்டம் பேசுகிறீங்க. ஆம்னி பஸ்ஸே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று அரசு எடுத்து நடத்து, இல்லை எங்களை வாழ விடுங்க.